திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்தில் செயல்பட்டு வரும் ஆத்தூர் கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்காக வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் குவிந்து வருகின்றனர். ஆத்தூர் கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2024-25 கல்வியாண்டிற்கு விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின்படி தமிழக அமைச்சரவையில் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக உறுப்பினரும் திமுக மாநில துணை பொதுச் செயலாளருமான ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான ஐ. பெரியசாமி அவர்களுடைய சீரிய முயற்சியில் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட சீவல்சரகு ஊராட்சி பகுதியில் கூட்டுறவுத்துறை சார்பாக ஆத்தூர் கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்தார். இதேபோல் ரெட்டியார்சத்திரம் பகுதியில் வசிக்கும் மாணவ மாணவிகள் நலன் கருதி கன்னிவாடியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் கொண்டு வந்தார். இதன் மூலம் கடந்த 2 ஆண்டுகளில் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர். கூட்டுறவுத்துறை சார்பாக சீவல்சரகு ஊராட்சியில் சுமார் 98 கோடி மதிப்பில் வெளிநாடுகளில் உள்ள கல்லூரிகளின் கட்டிட அமைப்புகளுடன் ஆத்தூர் கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான புதிய கட்டிடப் பணிகள் துவக்கி வைத்து பணிகள் நிறைவு பெறும் நிலையில் உள்ளன. தற்போது ஆத்தூர் கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 2024-25 கல்லூரிக்கான மாணவர் சேர்க்கை நடந்து வருகிறது. கூட்டுறவு வளர்ச்சி அலுவலர் கணேசன் மற்றும் ஆத்தூர் கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துணை முதல்வர் பழனிக்குமார் ஆகியோர் மாணவர்களுக்கு சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை வழங்கினர். நிகழ்ச்சியின் போது கல்லூரி துணைத் தலைவர்கள், உதவி பேராசிரியர்கள், அலுவலக கண்காணிப்பாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாணவர்கள் சேர்க்கை குறித்து கல்லூரி துணை முதல்வர் பழனிக்குமார் கூறுகையில், இந்த கல்வி ஆண்டில் விருதுநகர், தேனி, மதுரை, கரூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் சேர்க்கை அதிகமாக வந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். மேலும் விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் கூறும்பொழுது, எங்கள் ஊர் அருகிலேயே இந்த கல்லூரி வந்ததால் நாங்கள் வெகு தொலைவில் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளது. எங்கள் வீட்டின் அருகிலேயே இந்த கல்லூரி அமைத்து கொடுத்த அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என அப்பகுதியில் உள்ள மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். என் பேர் அகல்யா. நான் தருமத்துப்பட்டியில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் காலேஜ் ரொம்ப தூரத்தில் போகணும், அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ ஐபிஐ இங்கே கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது இந்த காலேஜுக்கு வந்துட்டு போகிறதுக்கு. பக்கத்துலேயே இருக்கனால ஃபீஸும் அவரே கட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என் பேர் சந்தோஷ். மாற்றுத்திறனாளி. ஐயம்பாளையத்தில் +2 முடிச்சு காலேஜ் சேரலாம்னு வந்தேன். பக்கத்தில் காலேஜ் இருக்கனால எங்களுக்கு சௌகரியமாக இருக்குது. சௌகரியமாகவும் நல்லாவும் இருக்குது. போயிட்டு வர என்ஜாயாகவும் இருக்குது. இந்த உதவி பண்ண மாண்புமிகு ஐ.பி. பெரியசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புகேசவன். நான் சீவல்சரகு படிச்சிருக்கோம். சீவல்சரகுலேருந்து வந்திருக்கேன். திண்டுக்கல்ல +2 முடித்தேன் சென்ட் மேரிஸில். இதுக்கு அடுத்து காலேஜ் போகலான்னு பார்த்தா பக்கத்துலேயே இங்கே திறந்து வச்சுருக்காங்க. ஐ. பெரியசாமி அவர்கள் தான் அதை காலேஜ் இது பண்ணி வச்சாங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது, கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்குது. அதுக்காக அவருக்கு நன்றி குறிக்கணும். நான் சுந்தரவேல், ஐயம்பாளையத்துலேருந்து வரேன். இங்கே ஐபிஐ காலேஜ் கட்டி கொடுத்துருக்காங்க ஆத்தூர் தொகுதியில். நாங்கள் வெளி மாநிலத்தில் படிக்காமல் +2 முடிச்சுட்டு இங்கே சேர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐபிஐக்கு ரொம்ப நன்றி நாங்கள் இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு.